உங்க கல்லூரிகள்ல புழங்கக்கூடிய ஸ்டைலான வார்த்தைகள் சொல்ல முடியுமா? ஓ மை காட், ஓம். எது? ஓம். ஓமாவா? அதே மாதிரி எஸ் நோ சொல்லாம இப்பலாம் யப், நோப். ஐயே வாய பாரு. வள்ளல்ல. ஸ்வீட்டு. ஸ்வீட்டு. ஏய் அது கூர்கா பொண்ணு தானே. அப்படினா இப்படி பண்றது, இந்த மாதிரி பண்றதுக்கு லைக் ஹ அப்படினு சொல்றது. ஓ காலேஜ்ல வந்து படிக்கணும் போல இருக்கு. நல்லா இருக்கு. ஏண்டா இந்த காலேஜ்ல நீ ஜாயின் பண்ணி என்னடா பண்ண போற? சார் சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பொண்ணுங்க பின்னாடி சுத்துதல். கரெக்ட்டா சார்? சீட்டு கொடுத்துறீங்களா சார்? சில் பாடி பேபி பலா பாடி just like that. ஐயா என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குயா. ஓகேன்னு சொல்லாம ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே ஓகேனா ஓகே, இல்லனாலும் ஓகே. ஓகே ஓகே. அப்புறம் ஒரு தமிழா பேசாம இங்கிலீஷ்ல தான் இருக்கும், ஆனா அது தமிழ்ல மாத்தி. I don't know why இங்க வந்தாலே இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்கலி கம்மிங். You know. She is the very the beautiful. But Anna, the teacher is the very the mokka. And the fact of the matter is that. ஒரே வா என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். மொத்தத்துல மேட்டர் மொக்கங்கிறதுக்கு இவ்வளவு பேச்சு. அவ்வளவுதாங்க மேட்டர். ஏதோ யாரோ நம்மள வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா இந்த கவுண்டமணி டாக் சொல்லுது ஏய் ஹே ஏ ஹே ஹே அப்படின்னு சொல்லி. Yo, sup. Yo and sup. It's what's up is sup. ஓ வாட்ஸ்அப் சப்னு. Yes, sup. ஓகே. ஓ நீ அப்படி வரியா? அதனால ஹாய் பேபி அப்படின்னு. ஓ ஹே பேபி. பேபியா? யாரு கிட்ட கழுவே? பேபி இல்ல பேபி. உங்க காலேஜஸ்ல அந்த மாதிரி என்னென்ன வார்த்தைகள் மைக் கொடுங்க. டாங்கி கேட்டா ஸ்மால் வால் அப்படின்னு. இது டாங்கி. திருப்பி சொல்லு. திருப்பியா? அட்ரஸ் திருப்பி சொல்லு. டாங்கி கேட்டா ஸ்மால் வால். கழுதை கேட்டா குட்டிச்சவர். ஓகே டாங்கி கேட்டா ஸ்மால் வால். எஸ். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏதாச்சும் யாருன்னா ரொம்ப நேரம் பேசினா என்னது? போன் வாங்கி எடுத்துட்டு போறா. அப்படி போடா போடா அப்படி போயிடுறா. எப்படி எப்படி? அவங்க ரொம்ப நேரம் மொக்க போட்டுனேனாங்கன்னா அனி இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஓடி போய் லெமன் சோடா வாங்கி வரியா? ரீல் விடுவாங்க சார், அதை நம்ம நம்ப மாட்டோம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அது வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்கு எப்படி சொன்னா ஓ ஓ எப்படி? அப்புறம் பக்கா செம. பக்கா செம. பக்கா செம. அவ சைனா மேடுமா, இவன் பக்கா ஃப்ராடுமா. யாரனா பேசுறது புரியலனா இந்த மைக்க தொடச்சிட்டு பக்கத்துல கொடுமா. வந்து ஐஸ் வைக்கணும்னா நீ என் தேன் அடடி செல்லும். அடா தேனடா. புதிய வார்த்தை கை பேசும் கால் பேசும். கை பேசும் கால் பேசுமா அப்படின்னா? அப்படின்னா ஆபரேஷனா? கை பேசும் கால் பேசும். சொல்லுங்க சொல்லுங்க பாப்பா திரும்ப. கை பேசும் கால் பேசும். கை பேசும் கால் பேசும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஆக்சுவலா அருமையா இருக்கு. தூக்கி போட்டு மிதிப்பேங்கிறது எவ்வளவு அழகா சொல்றீங்க. கை பேசும் கால் பேசும். இது ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. உட்கார்ந்து யோசிப்பாங்களோ. ஓகே. ஏய் டாஷ். யாரா யாரா கை தந்தது? சாரி. சாரிண்ணே. என்ன சாரிண்ணே? அங்க இருந்து ஒரு 10 வந்தா மேல போய் மோதிட்டு சாரி சொல்லுவாரா? இல்ல இல்ல. லாரில மோதிட்டு சாரி சொல்லுவியா? இல்ல இல்ல. இல்ல ஒரு ஆட்டோல மோதிட்டு சாரி சொல்லுவாரா? அங்க எல்லாம் இடிச்சா செத்து போவோம்னே. அங்க எல்லாம் இடிச்சா செத்துருவேன். எங்க மேல எல்லாம் மோதினா ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற தைரியமா? ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்திட்டேடா நாயே. ஏடா ஓ டெஸ்டிங் நான் தான் கரெக்ட்டா? ஹே ஹே டாஷ். ஓகே நாங்க திரும்பல கூப்பிட்டீங்க. கரெக்ட். சாரி சார். அது ஏன்டா ஒரு மனுஷனை முன்னாடி விட்டு பின்னாடி கிண்டல் பண்ணணும், அப்புறம் முன்னாடி பார்த்து விஷ் பண்ணணும். ஓகே ரொம்ப கவனமா உசாரா தாயா இருக்கணும். உசாரையா உசாரு ஓரஞ்சார உசாரு நயட்டு உசாரு வாங்காசு உசாரு உசாரையா உசாரு ஓரஞ்சார உசாரு. உங்க காலேஜ்ல உங்க லெக்சரர்ஸ்க்கு உங்க ப்ரொஃபசர்ஸ்க்கு நீங்க வச்சிருக்கிற நிக் நேம்ஸ் என்ன? கொண்டக்காரி. கொண்டக்காரி. போண்டா. போண்டா. ஓகே. போடா கோலிய போட்டாங்கடா. நம்ம ஏமாந்துட்டோம்டா. காக்கா. காக்கா. மூக்க பார்த்து கிண்டல் பண்றியா நீ? மொக்கராணி. மொக்க ராணி. மொக்க ராணி.
ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. அதேங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. ஆனா பட்ட பேர் வைக்கிறப்ப மட்டும் காக்கா, போண்டா, மொக்கராணி அதெல்லாம் பக்கா தமிழ் பேர் வச்சிருக்கீங்க. நான் பாக்குறதுக்கு தாண்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. இந்த பக்கம் பரட்டை என்கிற அழகு சுந்தரி. பரட்டை என்கிற திரும்ப சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. பரட்டை என்கிற அழகு சுந்தரி. என்னமா இவ்வளவு டீட்டெயில்டா ஒரு பேரா? சூப்பர் சார். எப்படி சார் இந்த மாதிரி பேர்ல யோசிக்கிறீங்க? எதுக்கு பரட்டை என்கிற அழகு சுந்தரி? அது எப்பவுமே தலை விரிச்சு போட்டுதான் இருப்பாங்க. ஆனா இப்படி ஒரு நிக்னேம் வைக்கவே முடியாது. பரட்டை என்கிற அழகு சுந்தரியா? பேர் எப்படி யோசனை பண்றியா? தாலாட்டு. தாலாட்டு தாலாட்டு. அம்மா நீ என்ன பெரிய விஞ்ஞானியா பூச்சி புத்தா கண்டுபிடிக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்க? பவுடர் டப்பா. பவுடர் டப்பா. யார் அந்த பால் டப்பா? காட்டு பூனை. காட்டு பூனை. காட்டு பூனையா? என்னது பூனைக்குட்டியா? உன் பேரு புலிக்குட்டி. புலிக்குட்டி. ஓகே, வேற வேற என்ன பேர் வச்சிருக்கீங்க? லூசு சார். லூசு பையல. எதுக்கு லூசுன்னு எதுக்கு? கொஞ்சம் கொழுப்பாத்தாயா தெரியறாளுங்க. டேய் என்னென்னமோ பண்றாங்க, எங்கடா இருக்கீங்க? நான் மட்டும் வைக்கல சார். எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து தான் இந்த முடிவு இதுல ஒரு கூட்டு முயற்சி நேம் தான். வைக்கிறது இல்ல. ஓகே, அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். அண்ணன் சின்னமணி. வடனா ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு பரட்டை என்கிற அழகு சுந்தரி. நாங்க ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம். ஹே உங்க எல்லாருக்கும் இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த கலிகாலத்துல உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாருக்கெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணும். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. இந்த நீங்க கிராஸ் பண்ணிக்கிறப்போ உங்களுக்குள் நடக்கிற உரசல்கள் என்ன? டேய் இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பாரு என்ன 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 ஸ்டைல் பண்ணிட்டு போறா பாரு. அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது சார். நார்மலா நடக்கிற மாதிரி இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. இது ஒண்ணு இல்ல, வெறும் மன பிராந்தி. ஆனா அவங்க என்னமோ நாங்க என்ன பீட்ரக்கா போறா. அதெல்லாம் I mean that's what I felt the difference. பீட்டர் அக்காக்கு நம்மள பத்தி தெரியல. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ என்ன பார்த்த உடனே மற்ற காலேஜ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. பயங்கர கிளாப். பாரியா அங்க பாரியா, அங்க பாடுறா, அங்க பாடுறா, கட்டி விளையாடுறது பாடுறா. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் போன உடனே என்ன பைட்டு. ஏன் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தோம் அப்படின்னு தோணுது. இவங்க கிட்ட வாங்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் வருது. சபாஷ். இந்த மாதிரி பெண்கள் தான் நம்ம நாட்டுக்கு தேவை. பேசிக்கா அவங்களோட இது என்னன்னா நாங்கலாம் கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்கிறவங்க அப்படின்னு அவங்க நினைச்சிருவாங்க. பொண்ணா அது கருமா திமிரு பிடிச்சது. ஸோ அதான் அவங்க எங்கிட்ட வந்து பேசுறதுக்கே யோசிப்பாங்க. அவங்களுக்குள்ளே அதை இது பண்ணிப்பாங்க. அங்க என்னடா குசு குசுன்னு? ஐயோ அங்கிள் அது நாங்க இல்ல, தோ இவன் தான் குசு குசு. நாங்க எப்படின்னா நாங்க வந்து எல்லாரையும் பார்த்தா ஹாய் ஹாய் சொல்லுவோம். அவங்க அப்படியே ஒரு மாதிரி ரிசர்வ்டா இருப்பாங்க. வாயத்துறம் தான் பேசி தொலைங்களேன்டா, கேளுங்களேன்டா. சொன்னா உனக்கு என்ன ஆக போகுது? அப்படி ஒரு கூச்சமா இருக்கு உனக்கு. அது மாதிரி பேசினாலும் சீனுன்னு வாங்க, பேசலனாலும் பாத்தியா சீன் போடுறா, பேசலனாலும் சீனு, பேசலனாலும் சீனுன்னு வாங்க. சாரி கட்டிட்டு போனோம் சார். இவங்களுக்குலாம் குடும்ப பெண்ணுன்னு மனசுல ஒரே நினைப்பு போல. இப்பதான் ஒரு பொண்ணா லட்சணமா அம்சமா இருக்கு. மாடர்ன் ட்ரெஸ் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி ஹீரோயின் வச்சு கம்பேர் பண்றது. இதெல்லாம் த்ரிஷா நினைப்பா அப்படின்னு சொல்றது. மாடர்ன் ட்ரெஸ் போட்டா அவங்க அந்த மாதிரி கம்பேர் பண்றது. என்னடா காமெடி பண்றீங்க? கொஞ்சமாவது ஒரு இதுதானாமாடா? உங்க காலேஜ்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவீங்க? ஒரு 2-3 பேர் சொல்லலாம். சொல்லுங்கடா சொல்லுங்கடா, சொல்லி தொலைங்கடா மங்குனி பயல்களா. ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு சார். ரேடியோ ஸ்டேஷன், கம்யூனிட்டி ரேடியோ கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு.
இப்போ எங்க காலேஜ்ல வந்து ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸ்லயுமே ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கு சார். ப்ரொஜெக்டர்ஸ் எல்லா கிளாஸ் ரூம்ல எல்லா கிளாஸ் ரூம்ஸ்லயுமே இருக்கு. என்ன தரையில பேசலாம் தரையில வருது. லைப்ரரியில கொஞ்சம் டிலே. நெட் சென்டர் சார். நெட் சென்டர் இருக்கு. ஓகே. வைஃபை கனெக்டிவிட்டி சார். வைஃபை கனெக்டிவிட்டி காலேஜ் ஃபுல்லாவே. நாங்க அப்படி இல்ல, சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். உங்களுடைய கல்லூரிகள்ல என்னென்ன வசதிகள் இல்ல? அந்த குடிமையை வாயாலே எப்படினே சொல்லு. சரி சொல்லாம் போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. வாட்டர் சார். தண்ணி வசதி, குடி தண்ணீர் எஸ். இல்ல. இல்ல. மோசம். ஸ்போர்ட்ஸ்க்கு சம்பந்தமான எந்த ஒரு ஃபெசிலிட்டி சரியா இல்லவே இல்ல சார். ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான ஃபெசிலிட்டிஸ் ஒண்ணுமே கிடையாது. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா இல்லையா? ரெஸ்ட் ரூம் ஒழுங்கா இல்ல சார். இப்போ பசங்க போவே மாட்டாங்க சார் ரெஸ்ட் ரூம்க்கு ஒழுங்காவே. என்னையா இது மஞ்சள் தண்ணி ஊத்தின மாதிரி மஞ்சள் இருக்கு. இங்க வரவங்க எல்லாம் மஞ்சள் காமாலியா? டிக்கெட்டோட சேர்த்து ஒரு மாத்திரை கொடுக்கறது கிடையாது. ஐ டோன்ட் லைக் இட். எவ்வளவு பேர் படிக்கிறாங்க உங்க காலேஜ்ல? 3000 மெம்பர்ஸ் சார். 3000 பேர். என்னுடைய அழுகை 690 பேருடைய அழுகை, என்னுடைய ஆத்திரம், ஒரு கிராமத்துடைய ஆத்திரம். 3000 பேர் படிக்கிற ஒரு ரெஸ்ட் ரூம் தான் சார் இருக்கு. அந்த ஒரு ரெஸ்ட் ரூம்லயே எதுவுமே சரியில்லை சார். ஸோ ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் 3000 பேர் படிக்கக்கூடிய காலேஜ்ல அதுவும் போறதுக்கான ஃபெசிலிட்டி இல்லாத அளவுக்கு அப்ப எப்படி தான் நீங்க இத சமாளிப்பீங்க? இந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பப்படுத்துறது யாருங்க? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவோம் சார். ஆ. ரொம்ப முடியலனா அதுலயே போய் தான் சார் தின்ன. வேற என்ன சார் பண்ண முடியும்? இப்ப நீ வெளியே வந்தா நீ தனி ஆள் கிடையாது, நீ ஒரு அடையாளம். நீ ஜெயிச்சா உன்னை மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியே வா. இவர்கள் சொல்வதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். கண்ணு 1 செகண்ட் கலங்குச்சு. சொல்றா ஐயா நீ எங்கடா போற? ஸ்டூடெண்ட் என்னால முடிஞ்சதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. மரியாதை சார். மரியாதை. உங்களை நேர்ல பார்த்து ஒரு சல்யூட் பண்ணணும்னு தோணுது சார். யூ ஆர் ரியலி கிரேட் சார். பெருமையா இருந்துச்சு சார். இவ்ளோ கஷ்டப்பட்டோம், இவ்ளோ படிக்க வந்திருக்காங்க, இவ்ளோ கஷ்டத்தை சமாளிச்சும் படிக்கணும், படிச்சு நம்ம பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சார். Don't decide your future with what you have. Decide your future with what you can. They receive a standing ovation. Seriously. ஆஹா ஆவுன்னா அடிச்சுக்கிறானே வெட்டிக்கிறானுங்க. இந்தியான்னு வந்தவன அவன் ஒற்றுமையா இருக்கான் பத்தியா? இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் தான் நம்ம இந்தியாவை எந்த நாளையும் ஒண்ணும் பண்ண முடியாதா? வந்தே மாதரம், வந்தே மாதரம். சார்பாகவும் ஆண்டனி சார்பாகவும் all the very best. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. நானும் ஆண்டனியோ பணக்காரங்களாம் கிடையாது. கால் கெடுக்க முட்டி தேய ஒரு சாதாரண மிடில் கிளாஸ்ல இருந்து வந்து சாதாரண மந்திரத்துக்கு வரலடா. 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. இந்த சென்னையில ரோட்டுல திரிஞ்சு சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்திலிருந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். நீங்க எல்லாம் பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்டு வந்தவங்க, நாங்க அடிபட்டு வளர்ந்தவங்க. எங்க வழி தெரியாது உங்களுக்கு. நீங்க என்னமாவது பண்ணுங்க, ஆனா ஏதாவது பண்ணுங்க. தட்ஸ் ஆல். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா படிச்சுக்கிட்டே பண்ணு. ஏன்னா அந்த படிப்பு உன் பேஷனுக்கு வேற லெவல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் தரும். தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நாங்க எல்லாரும் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். Thanks a lot guys. All the best. So much. Best wishes. நல்லா இருந்துச்சுல? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேயர்களே, இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.